ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பான சிம்ம லக்ன நேயர்களுக்கு இந்த பதிவு. இந்த லக்னத்திற்கு 7 நாட்கள் எப்படி இருக்கும் வார பலனாக தரப்புது. வார வாரம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு தனிப்பதிவு. அதில் இப்போ நம்ம சிம்ம லக்னத்துக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பிப்ரவரி 17 முதல் பிப்ரவரி 23 வரை, சனிக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை 7 நாட்களில் சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமா மாறி வரும்போது நம்ம லக்னம் சார்ந்து நம்ம எப்படி பலன் பார்க்கணும் அப்படிங்கிற விதத்துல பேசுறோம். அது நம்ம நம்ம ஜனன ஜாதகத்துல நம்ம பிறந்த லக்னம் என்பது எந்த நட்சத்திர புள்ளியாக வருகிறதோ அதை நாம உள்வாங்கிக்கணும். ஒரு லக்னம் 3 நட்சத்திரம் இருக்கு நம்ம லக்னத்துக்குள்ள. இப்போ சிம்மம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகம் 4 பாதம், பூரம் 4 பாதம், உத்திரம் 1 பாதம். இந்த 9 பாதத்தில் எந்த பாதத்தில் நம்ம லக்னம் விழுகுதுங்கிறதையும் பார்த்து வச்சுட்டு இன்னும் டீப்பாக ஜோதிடத்தை அணுகுனா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ நம்ம ஜென்ரலான பலன்கள் பார்க்கறதுனால இப்போ முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறாரு. அப்போ தொழிலுக்கு நல்லா இருக்கும், கௌரவத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ உற்பத்தி சார்ந்த தொழில், விவசாய தொழில், அனைத்து விதமான வியாபாரங்கள், உணவு தொழில் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்பு கொடுக்கும். இடமாற்றம் கேட்குறவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். வெளிநாடு வேலைக்கும் சாதகமாக இருக்கும். 2 பிரிவாக பண்ணுறதுக்கு அடுத்த பிரிவாக டெவலப் பண்ணுறதுக்கும் சாதகமாக இருக்கும். எக்ஸ்பேன்ஷனுக்கும் சாதகமாக இருக்கும். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 18 மிருகசுரீஷம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் மகர ராசியில் இருக்காரு சூரியனுடைய நட்சத்திரத்துல. சூரியன் கும்பராசியில் இருக்காரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துல. 6ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இந்த பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்கிறதுனால இது வேலைக்கு நல்லா இருக்கும். வேலை சார்ந்து இப்போ சர்வீஸ்ல இருக்கீங்க, கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கீங்க, ஒரு ஆக்டிவேஷன், உங்களுக்கான அங்கீகாரம் இதெல்லாம் நல்லா இருந்தது. ஒரு வகையில் ஒரு புதிய ஒப்பந்தங்கள் போடுறது, புதிய நபர்களை அணுகிறது, அதன் மூலம் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். கணவன் மனைவி உறவுல மட்டும் இந்த 6ஆம் இடம் 7ஆம் இடம் பரிவர்த்தனை சில பேருக்கு சண்டை உபாதைகள், சஞ்சலங்களை கொடுக்கும். அதனால கோபத்தை குறைச்சி இன்னைக்கு பிஹேவ் பண்ணிக்கணும். அடுத்த நாள் பிப்ரவரி 19ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரம் காலையில் 10:32க்கு தொடங்குது. நம்முடைய லக்னத்துக்கு 11ஆம் இடமான மிதுன ராசியில லாப ராசியில சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறாரு. ஆனா நமக்கு ராகு இப்ப 8ல் இருக்கிறார், அஷ்டம ராகுவாக இருக்கிறார். அதனால இன்னைக்கு கொஞ்சம் எதுலையும் நிதானத்தோட நடந்துக்கணும். பொருள்களை கையாள்றது, பொருள்கள் பாதுகாப்பு விஷயத்துல, அதே மாதிரி பிரயாணம் பண்றது, வாகனம் ஓட்டுறது, இதுல எல்லாம் கவனமா இருக்கு. உடல் உபாதைகள், ஏற்கனவே ஒரு நோய்கள், இதுக்காக சிகிச்சைகள் இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுகள் சிவியராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு உண்டான வகையில் நீங்கள் அதை சிகிச்சைகளை தவறாமல் எடுத்துக்கணும். 8ஆம் பாவம் ராகு. ராகு நின்ற நட்சத்திராதிபதி புதன் 6ஆம் பாவத்தில் இருக்கார். அதனால எதிர்பாராத கடன் உதவி சில பேருக்கு கிடைக்கும். அதே ஒரு சில பேருக்கு வழக்குகள் இருக்கிறதுனாலையும் பிரச்சனைகள் அதிகமாகும். கடன் சார்ந்த வழக்குகள், இந்த பங்காளி சண்டைன்னு சொல்றது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க. பட் எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்குற வேலை, ஒரு சம்பள வேலைக்கு போகிறேன், நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது ஒன்றும் பாதிக்காது. இந்த திருவாதிரை நட்சத்திரமானது செவ்வாய்க்கிழமை பிப்ரவரி 20ஆம் தேதி மதியம் 12 வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம். புனர்பூச குருவனுடைய நட்சத்திரம். நம்மளுக்கு குரு பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானமான மேசராசியில் உட்கார்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஒரு வேலையில் எதிர்பார்த்த இடத்துக்கு மாறுறது, டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஸராக இருக்கோம், அல்லது கமிஷன் ஏஜெண்ட்டாக இருக்கோம், மார்க்கெட்டிங் பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட் நடத்துகிறோம், இதுக்கெல்லாம்
ஒரு உறுதி கிடைக்கும், பக்கபலம் கிடைக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். குலதெய்வம், தந்தை வழி, முன்னோர்கள் வழி இதுக்கெல்லாம் ஆதரவாக நடக்கும். புதுசாக நம்ம பழகக்கூடிய நபர்கள்னால நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் என்பது பிப்ரவரி 21 புதன்கிழமை மதியம் 2:12 வரைக்கும். அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 12ஆம் இடமான கடகராசியில சனியினுடைய நட்சத்திரமான பூசத்துல சந்திரன் போறாரு. 12ல சந்திரன் வந்துட்டாரே நம்மளுக்கு செலவு வச்சிருவாரா அப்படின்னு பார்த்தா பெருசா வைக்க மாட்டாரு. ஏன்னா சனி நம்மளுக்கு 7ஆம் வீட்டுல இருக்கார். இந்த 7ஆம் வீடுங்கிறது செலவு பண்ற விஷயத்த மறுக்குது. அதனால ஒரு கணவன் மனைவி உறவு சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். திருமணத்துக்கு வரன் பார்க்கறது, புதிய நபர்களை சந்திக்கிறது, ஒரு கான்ட்ராக்டு ஒப்பந்தம் போடுறது, மற்றும் நம்ம ஒரு பிரயாணம் பண்றது. சனி அப்படிங்கிறதே அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதுசான ஒரு திட்டங்களை உருவாக்கி கொடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் சனியினுடைய போக்கு ஸ்லோவாக இருக்கும். இன்றைக்கு சிந்திச்சு செயல்படுவீங்க. அந்த சிந்திச்சு செயல்படக்கூடியது கஸ்டமர்னால நமக்கு பெனிஃபிட் ஆகும். அடுத்த நாள் உங்களுக்கு 4:42 வியாழக்கிழமை பிப்ரவரி 22ஆம் தேதி 4:42 வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் கும்பராசியில இருக்கார், 7ஆம் வீட்டுல. செவ்வாய் நட்சத்திரத்துல, செவ்வாய் 6ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 7 மாறும் பரிவர்த்தனை. எப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துக்கு சொன்னோமோ அது மாதிரிதான் இப்பவும் 7 மாறும் பரிவர்த்தனை வாங்கிட்டு இருக்கு. அப்ப இதுல என்ன அப்படின்னா, உறவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, பட் தொழிலுக்கு நல்லா இருக்கு. வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அதே போல நமக்கு ஒரு பண வரவு, தொழில் மேன்மை, சொந்த உற்பத்தி தொழில்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ஹார்ட்வேர்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துக்கு கூட சிறப்பாக இருக்கும். இந்த ஆயில்யம் நட்சத்திரம் என்பது 4:42க்கு தொடங்கி சாயந்தரம் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு 7:24 வரைக்கும் இருக்கு. அதனால இந்த ஒரு நாள் கணக்கையும் நமக்கு அந்த ஆயில்யம் என்கிறது புதன் வழி நடத்துறாரு. அப்ப புதன் நமக்கு என்ன பொருள் சார்ந்த மேன்மைகளை கொடுக்கறதுக்கு பலமா இயங்குறாரு. அந்த வகையில இதை நல்ல அமைப்பு தான். இப்ப இந்த 7 நாளுமே நட்சத்திர ரீதியா நம்ம பலன் பார்த்தோம். இன்னும் டெப்தா போய் நம்ம ஜனன ஜாதகத்தை நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல கணிச்சு 12 உபநட்சத்திரங்களை கணிச்சு இன்னும் துல்லியமாக கணிக்கிற முறைகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் உங்களுடைய கேள்விகளுக்கான விடைகள் அக்யூரேட்டா கிடைக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.